அனைவருக்கும் வணக்கம். மீடியா ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது, அப்படியே போயிட்டே இருக்கு. இனிமேல் இந்த ஹால்லாம் பத்தாது, விரிஞ்சிக்கிட்டே இருக்கு. ரொம்ப நன்றி. மீடியா இவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு பார்க்கும்போதே படத்தினுடைய வெற்றி தெரியுது. இந்த காலத்தில் படம் எடுப்பதே ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் சொல்ல. படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி, அதை திரையிடுறது ரொம்ப கஷ்டம். வெளியே வந்தால் ஓடுறது அதை விட கஷ்டம். ஒரு நல்லா இருக்கிற படத்துக்கு கூட தியேட்டருக்கு ஜனங்கள் வர்றதில்லை. நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, வேணாம் பார்க்கலையா அந்த படம் நல்லா இருக்குன்னா அது ஓடிடியில் பார்த்துக்கலாமா. அது பைரசி எல்லாம் தமிழ்நாட்டில் பார்த்துக்கலாம். அவர் டெலிகிராமில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்படிதான் இருக்காங்க ஜனங்கள். இல்லை பெரிய ஹீரோஸ் அப்படின்னா அவங்களுடைய ஹீரோஸ் அப்படிங்கிறதுக்காக அதை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு அதுக்காக போகிறது. அதை மீறி ஒரு படம் ஓடுது அப்படின்னா அதை பெரிய டாப் ஸ்டார் இன்னைக்கு பெரிய மார்க்கெட்டில் இருக்கிற ஹீரோஸாக இருந்தால் தான் அந்த அளவுக்கு கூட்டம் வரும். அதுக்கப்புறமா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதை மீறி போகுதுன்னா ரொம்ப பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. அப்படி இந்த படம் மீறி ரிவ்யூஸ் மட்டும் இல்லை, பத்திரிகையாளர்களுக்கு ரொம்ப நன்றி. யாருமே தப்பாகவே சொல்லலை இந்த படத்தை பற்றி. எல்லா ரிவ்யூஸும் பார்த்தேன், ஆல்மோஸ்ட் எல்லாம் நல்லா சொல்லியிருந்தாங்க. அதை மீறி இந்த படம் நல்லா வெற்றின்னு சொல்லப்படுது. இப்போ சிம்ரன் அவங்க ஹஸ்பண்டு நேற்று நைட்டு தான் டிவிஆரில் படம் பார்த்தாங்கன்னு சொன்னாங்க. டிக்கெட்டு முதல்ல ஒரு 60% தான் இருந்துச்சு. சரி பார்த்துட்டு நேரமாக போகலான்னு நாங்கள் 10 மணிக்கு தான் ஷோன்னு சொல்லிட்டு 9:50 தூரம் ஃபுல்லாகிடுச்சு. 2 சீட்டு தான் வேக்கன்சி இருந்தது. அது என்னன்னு பார்த்தா அது அந்த மாற்றுத்திறனாளிகள் சீட்டாக அதுதான் வேக்கேட்டாக இருந்தது. ஸோ ஒரு தேர்ஸ்டே நைட் ஷோ 8:30 ஷோவை பிவிஆர். ஸோ அதெல்லாம் தட் இஸ் மிகப்பெரிய வெற்றி படம் தான் அது. அதனால் சக்ஸஸ் மீட்டு கொண்டாடுறது நியாயமான வெற்றி. ஏன்னா நிறைய பேர் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் கூட இட்லிஸ்ட்டுக்கு சக்ஸஸ் மீட் கொண்டாடலாம்னு நினச்சேன். அது பொய்ன்னு தெரிஞ்சிடும். அதனால இது அந்த மாதிரிலாம் தெரியாது. உண்மையான வெற்றின்றது எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி ஒரு வெற்றி சந்திப்பில் என்னையும் அழைத்ததற்கு நன்றி சார், தியாகராஜன் சார். நான் என்னோட ஆஃபீஸில் கான்சென்ட்ரேஷன் இஸ் த ஒன்லி சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்ன்னு ஒரு போர்டு எழுதி வச்சிருக்கேன், எதுவாக இருந்தாலும். ஸோ அதுதான் இங்கே வெற்றி பெற்றிருக்கு. தியாகராஜன் சார் இப்போ பார்க்குற தியாகராஜன் சார் செட்டில் இருக்கும்போது அவர் சிரிப்பே வேறு மாதிரி இருக்கு. சிரிப்பார் என்னோட பார்த்த உடனே. ஆனால் உள்ளுக்குள்ள மைண்டில் அடுத்த ஷாட் என்ன, இந்த ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்களா, அந்த ஆர்டிஸ்ட் எப்போ அனுப்பணும், இவங்க அது இல்லாமல் இது இவங்களுக்கு செட்டில் பண்ணியாச்சா, அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும், அடுத்தது இந்த செட்டு ரெடி ஆயிடுச்சா, காஸ்டியூம்ஸ் ரெடி ஆயிடுச்சா, இதெல்லாம் மைண்டில் ஓடிட்டு இருக்கோம் ஒரு டைரக்டர். இதை மீறி ஒரு சிரிக்கும்போது எப்படி உண்மையாக சிரிக்க முடியாது இல்லையா, அப்படி தான் இருப்பார். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அந்த டைரக்ஷனில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஷார்ட்லேயுமே அது நல்லா இருந்தால் உடனே அப்ரிஷியேட் பண்ணுவார். சூப்பர் சார் சார் என்ன உண்மை இருக்குது, நல்லா இல்லை ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு. அப்புறம் குறை இருந்ததுன்னா அதில் ஒன் மோர் சார் அப்படின்னு. அதெல்லாம் யார் அப்படின்லாம் பார்க்க மாட்டார். மற்றபடி என்ன மாதிரியெல்லாம் ஒரு சத்தமெல்லாம் போட மாட்டார் செட்டில். ரொம்ப சாஃப்ட்டு தான், சைலண்டாக. ஆனால் அவர் வரும்போது டக்குன்னு நாங்கள் எல்லாம் பேசியிருந்தா கூட சைலண்ட் ஆகிடும். முக்கியமாக பிரசாந்த் சைலண்ட் ஆகிடுவார். அதனால் அங்கே அவர் டைரக்டராக தான் பார்ப்பார். ஸோ அப்படி அந்த கான்சன்ட்ரேஷன் பிரசாந்த் கூட அந்த நடிப்புலலாம் ஆக்சுவலாக நானும் என் ஒய்ஃபு இந்த படம் பார்த்தோம். என் ஒய்ஃப் சொல்கிறாங்க, பிரசாந்த் என்ன ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்துச்சுங்க அப்படின்றாங்க. அதாவது அப்போ யூத்தில் எல்லாருக்குமே
எல்லாமே தெரியுன்றது அர்த்தம் இல்லைங்க. ஸோ அந்த கண்ணு தெரியாத நடிக்கிறது வந்து முதல்லயே உண்மையாக இருக்கணும். ஆனால் அதுக்கப்புறம் அது போய் அது தெரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறோம், பட் ஆடியன்ஸுக்கு தெரியும் கண்ணு தெரியும் அப்படின்ட்டு. அது அப்புறம் உண்மையாகவே கண்ணு போனதுக்கப்புறம் எப்படி நடிக்கணும், எவ்வளோ விஷயங்கள் அந்த இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு லெவல் மேலே போச்சுனாவே ஓவர் ஆக்டிங் ஆகிடும். ரொம்ப டவுனாகவும் போகக்கூடாது. அந்த மீட்டர் வந்து அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாரு. பிரசாந்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் பல படங்களை பண்ணணும், மிகப்பெரிய வளம் வரணும் அப்படின்றது நான் வேண்டிக்கிறேன். சிம்ரன் வந்து கொண்டாட்டம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. முதல்ல அவங்க கொண்டாட்டம் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு படம் வந்து இப்போ தர்ம சக்கரம்னு நினைக்கிறேன். அதுக்காக வந்து நான் அவங்கள பார்த்தேன் பாம்பேயில். அதுக்கப்புறம் அதை விசாரிச்சு அப்புறம் கொண்டாட்டம்ல அர்ஜுன் படம். ஆக்சுவலாக ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் எடுத்த முதல் தமிழ் படம் கொண்டாட்டம் தான். அப்போ அந்த படம் ஷூட்டிங் போதெல்லாம் தமிழ் சுத்தமாக வராது. ஸோ ப்ராம்ப்டிங் தான் யாராவது. ஸோ ப்ராம்ப்டிங்கும் போது சார் நீங்கள் ப்ராம்ப்டிங் பண்ணுங்கள் சார், நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணுங்கள் அப்படின்னு. சரி, நான் இதுக்காக நான் டைலாகை மயகாட் பண்ணிவிட்டு நான் சொல்லுவேன். எனக்கு வந்து ஒரு நான் ஏதாவது பேசும்போது கையெல்லாம் அப்படியெல்லாம் அந்த ஆக்ஷன்லாம் வந்து நேச்சுரலாக வரும் இல்லையா. அந்த மாதிரி உங்களுக்கு இந்த வீடு பெருசுன்னா அவனுக்கு அந்த இது பெருசுன்னா அது தாத்தாவுக்கு அது பெருசுன்னா அதுக்காக நான் அப்படின்னு நான் டைலாக் பார்த்துட்டேன்னா என்ன நான் இங்கே இருக்கேன்னா அவங்க அங்கே இருப்பாங்க, நான் ட்ராலி கூட போவேன். ஆனால் நான் இப்படி கை இப்படி நிறுத்திட்டு அதே மாதிரி பேசுவாங்க. நான் கை நிறுத்திட்டு அவங்களும் அதே மாதிரி கை நிறுத்திட்டு இல்லை நான் டைலாக் பார்த்துட்டேன் கட்டு அதே மாதிரி. ஸோ அந்த பாடி லாங்குவேஜ் கொண்டு அவங்க இங்கே தான் பார்க்கணும், ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்றது பார்ப்பாங்க. ஸோ ஐ வந்து அதையும் பார்க்கணும், இந்த பாடி லாங்குவேஜ் அதே மாதிரி பார்த்து அதையும் ப்ராம்ப்டிங்கில் அதையும் யூஸ் பண்ணிப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு வந்து பேசிட்டு வந்து கேட்குறாங்க, எப்படி பரவாயில்லையே சார் இப்போ தமிழ் அப்படின்னு. அது அந்த ஒரு 2 படத்துலேயே நட்பு கதையிலையும் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பஞ்சதந்திரம் கேட்கவே வேணாம், அது வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க. அப்புறம் ஒரு தெலுங்கு படம் பண்ணோம் பாவா நச்சாடு. இல்லை பாவா நச்சாடு நாகார்ஜுனா. ஸோ தெலுங்கு தமிழெல்லாம் இப்போ பின்னுறாங்க. 29 வருஷம் தான் ஆச்சு. நீங்கள் வந்து இன்னும் நீங்கள் இன்னும் 30 வருஷம் வேண்டிகிட்டு இருக்கீங்க. அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா நமக்கு வந்து நடிப்பு வந்து இவங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னு தெரிஞ்சுட்டா அவங்க சினிமா விடாது. நீங்கள் சினிமா விட்டு போகணும்னு நினச்சா கூட சினிமா விடாது. நாகேஷ் சார்லாம் கடைசி வரைக்கும் நடிச்சுட்டு தான் இருந்தாங்க. தசாவதாரம் தான் அவருடைய கடைசி படம். அப்போ நடக்கிறதுக்கே பயப்படுவார். ஏன்னா அப்போ அவருக்கு கண் பார்வை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அதனால தான் கொஞ்சம் ஸ்லோ ஆகிட்டாரே தவிர மற்றபடி டைலாக் டெலிவரி அது இதெல்லாம் வந்து அப்பவும் தசாவதாரத்தில் ஒரு பெரிய இதுன்னு எல்லாம் நானும் கமல் சார் எல்லாம் லைனில் உட்காந்து சாப்பிட்டுருக்கோம் டேபிள். அவர் வெஜிடேரியன் எல்லாம் கை கழுவிட்டு போனார். கமல் சார் வந்து சிக்கனை வந்து 2 4 பண்ணிட்டு இருந்தார். போயிட்டு இன்னும் சாகலை, இன்னுமா சாகலை அப்படின்ட்டு போகிறார். ஸோ அந்த வயசுலேயும் அப்போ வந்து அந்த ஜோக்கு அதெல்லாம் மறக்க முடியாது. ஸோ சினிமா நம்மளை விடாது, நீங்கள் கவலையப்படாதீங்க. நம்ம இருக்கிற வரைக்கும் சினிமா நம்மளை விடாது. நானும் அந்த கேட்டகரி தான் நினைக்கிறேன். பார்ப்போம். நான் விட மாட்டேன் சினிமாவை. வனிதா, நீ பாராட்டுக்கு ஒரு அம்மாவா இருந்தா எல்லாரும் கருத்தில் எடுத்து செயினை எடுத்து பிரசாதத்துக்கு போட்டுட்டு போயிருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க அவங்க மஞ்சிகா வந்து எப்பவுமே ஏதாவது ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சுன்னா அவங்க போட்டுருக்க செயின் வளையல் இது மாதிரி ஏதாவது என்ன இருக்கோ கோல்டு தான் எல்லாமே. ஆனால் எல்லாத்தையும் அப்படியே கொடுத்துட்டு போயிடுவோம். அது மாதிரி செயின் வாங்கின ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க, ஹீரோஸ் அவங்களுக்கு தெரியும். ஸோ வனிதா வந்து கொஞ்சம் வந்தாலும் பின்னிட்டாங்க. உனக்கு 16 மூட்டை கேட்குதாடா அவங்க. அந்த இடம்லாம் செம்ம கிளாஸ் தேட்டர். ஏங்க நம்ம பார்த்த ப்ரிவியூ தேட்டர்லேயே கிளாஸ் ஆங்க. ஸோ ஹீரோயின் அவங்களோட நான் படம் பண்ணணும். ஏன்னா நிஜமாக அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் நான் நிறைய படம் பார்த்துருக்கேன். ரொம்ப ஒரு மாதிரி ரியாலிட்டியோட இருக்கும். நல்ல வளரக்கூடிய ஒரு ஹீரோயின் சொல்லுவாங்க.
எல்லாரும் கோயிலேருந்து எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தியாகராஜன் சாருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஆக்சுவலாக அவர் பிகினிங்கில் அவர் அந்த வில்லனாக தான் நடிச்சிருக்காரு நிறைய படம். அதெல்லாம் பார்த்துட்டு அவர் கூப்பிட்டோன்னா சரி இவர் நம்மள மாதிரி கத்துவாரா எப்படி போகிறார் அப்படிலாம் நடிச்சிட்டு தான் நான் போனேன். ஆனால் அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட், ரொம்ப கூல் அண்ட் ரொம்ப பொலைட்டு அவங்க. ஆனால் அந்த வாக்குலேருந்து அந்த இதுலேருந்து அந்த ஒரு சொஃபிஸ்டிகேஷன் அது தெரியும். அந்த ஃபாரின் ரிட்டர்ன் மாதிரியே இருக்கும் அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே. ஸோ ஒரு இனிமையான ஒரு படத்தை ஆரம்பித்து கொஞ்சம் டிலே ஆனாலும் லேட்டாக இருந்தாலும் கரெக்டான வர இடத்துல வர வேண்டிய நேரத்தில் அது வெற்றி பெற்றதுக்கு நான் இறைவனுக்கு நன்றி சொல்லி என்னையும் வளர்த்ததற்கு மிக்க நன்றி சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பத்திரிகைக்காரங்க சார்பாக அவரே ஒரு கேள்வி கேட்குறேன். நான் தான் இப்போ பத்திரிகைக்காரன். சும்மா கான்ட்ரவர்சிக்காக ஏன்னா நான் 3 ஃபங்க்ஷன் வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு 2 ஃபங்க்ஷன் நான் உடனே பேசிட்டு போயிட்டேன், வேறு வேலை இருந்தது. இந்த ஃபங்க்ஷனில் ஃபுல்லாக இருக்கேன், எல்லாரும் பேசுகிற வரைக்கும் இருந்தேன். எல்லாருக்கும் நன்றி சொன்னீங்க. அது ஏன் மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் மட்டும் நன்றி சொன்னீங்க. இல்லை எனக்கு ஒரு கேள்வி தான், ஏன் சொல்லுங்க நல்லா தானே போய்கிட்டு இருக்கலாம், ஏன் இப்போ இல்லை மியூசிக் எல்லாம் நல்லா இருந்தது. பியானோ வாசித்ததெல்லாம் லிதியன் நாகேஸ்வரன் சொல்லி இந்த பியானோ ப்ராடக்ட் அந்த பையன் தான் எல்லா பியானோ பீசஸும் வாசித்தது. இந்த படத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒன்லி பியானோ இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இருக்கும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வாசிக்கணும் அந்த பையன் வாசித்தோம். அப்புறம் சந்திரனே சூரியனே ஒரு பாட்டு ஆதித்யன் மியூசிக் பண்ணியிருந்தாங்க. இளையராஜா பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பெரிய உடனே சார் சொன்னேன், நல்லா தானே போயிட்டு இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கு. இந்த படத்தை நம்பிக்கையோட சென்னை செங்கல்பட்டு தவிர மற்ற ஏரியாவை டிஸ்ட்ரிபியூட் பண்ண சுபையா அவர்களை இங்கே அழைக்கிறேன். அவர் உறுதுணையாக இருந்த ரவி, இந்த வாழ்த்து வந்த அன்பு சகோதரர் பிரவீன் காந்தி அவர்கள் பிரசாந்த் வச்சு ஜோடியில் ஒரு படம், ஸ்டாரன் ஒரு படம், மிகப்பெரிய சூப்பர் ஹிட் படங்கள் தந்தவர். அவர் என்றைக்குமே எங்களோட டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. பிரசாந்த் மேலே அதீதமான ஒரு அன்பு வச்சிருக்கிறார், என் மேலே பயங்கரமான ஒரு பாசம். அவர் இன்னைக்கு எங்களெல்லாம் முயற்சிப்படுறதுக்காக அவருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சார் ஒன்று சொல்ல வந்துட்டேன். யூஸ்வலாக எல்லோரும் விஷ் பண்ணும்போது ஏதோ ஒன்று யாரும் மறந்துட்டேன் நினைக்கும் போது இப்போ தான் உட்காந்த பிறகு ஏன் வந்துச்சு. தேங்க்ஸ் டு பிரியா அகைன். எங்கூட நடிச்ச சிம்ரனும் பிரியா சொல்ல மறந்துட்டேன். இல்லை அது எல்லாரும் பேசினேன். பட் I wanted to talk about in the last, but மற்ற எமோஷனல் விஷயம் பேசணும். தேங்க்யூ சொல்லி I forgot about எனக்கு இந்த படத்தில் சின்ன ரிக்வெஸ்ட் கொஞ்சம் சைலண்டாக இருக்கலாமா? தேங்க்யூ. எனக்கு இந்த படத்தில் எல்லா படத்துலையுமே சரி, when you have an extraordinary pair opposite you, that movie is a big success. And இந்த படத்தில்
One side I have Simran, other side I have Priya. Thank you. They really, they took a lot of their time, and Simran actually is a fantastic role. And நானும் சிம்ரன் எந்த படம் பண்ணாலும் ஒரு ஹிட்னு சொல்லிட்டு ஒரு நீங்கள் தான் நீங்கள் கேட்பீங்க, நீங்கள் ரெண்டு பேரும் நடித்த படம் வந்து பெரிய நீங்கள் தான் அதே தான். ஸோ கேட்குற கேள்வி வந்து நீங்கள் ரெண்டு பேரும் நடித்த படம் ஹிட்னு சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது. இப்போ இந்த படமும் திரும்பி சக்ஸஸ் ஆன காரணம் ஐ திங்க் both of us joined together. And thank you for coming, and thank you for being a part of us. We really appreciate it. And we all know எல்லாத்துக்கும் Simran what a versatile performer, dancer, and you know she puts her heart in it. So இந்த படத்துல வந்து we have lot of scenes of the other கேஸ் ரவிகோசை பற்றி பேசும்போது அவங்களோட சீன் நான் சொல்லணும், இதெல்லாம் மனசில் வச்சு இந்த பேசணும், பட் ஃப்ளோவில் மிஸ்ஸில் சாரி. ஸோ கிளைமேக்ஸில் வந்து வண்டி ஓட்டும்போது பார்த்தா ரவி சார் வந்து ஃபுல்லாகவே பிளாக் பண்ணிட்டார் பிக் ஸ்க்ரீனில், எங்களால் வந்து பார்க்க முடியல. பட் அதையும் மீறி ஷி வாஸ் டிரைவிங். தர்ஸ் அதர் சீன்ஸ் வேர் ஷி ஹேஸ் டு ஹிட் மீ. ஃபைட் மாஸ்டர் தான் வந்து ரொம்ப நல்லா கம்போஸ் பண்ணி வண்டி வந்துச்சாரு, இல்லை தெரிய வச்சுருக்காங்க. பட் as an actress, she's phenomenal. I really thank her for being a part. And Priya, from day one, you made the set lively. You're a fantastic person. You're such a lovely human being. You make sure everybody is happy in the sets, and very filled with so much positives. அது மட்டும் இல்லை, அவங்க வரும்போதே சீக்வன்ஸ் பண்ணுறது நினச்சிட்டு போனதுக்கு நெக்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, இப்போ எந்த படம், இப்போ நெக்ஸ்ட் என்ன படம் பண்ண போகிற, யாரோட படம் பண்ண போகிற, இந்த படம் பண்ணலாம், அப்படி பண்ணலாம். யூ ஹேவ் டு மேக் யுவர் செல்ஃப் லுக் டிஃப்ரெண்ட். உங்களுக்கு எல்லாமே இருக்கு. லுக் அட் த பீப்புள் எல்லாருமே எப்படி நேசிக்கிறாங்க, உங்களுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. ஏன் திஸ் எப்போ பார்த்தாலும் ஷி ஆல்வேஸ் டாக்ஸ் ஸோ மச் ஆஃப் மேக்கிங் ஷோர். இப்போ ஆஸ் அன் ஆக்டர் இப்போ எப்படி சொல்லுங்க, பாக்ஸ் ரிங் உள்ள போனீங்கன்னா என் அப்பா பாக்ஸ் என்னால தெரியும். அந்த ரிங் உள்ள போய்ட்டு இந்த கிரௌண்ட் வந்து உட்காந்து ஒருத்தர் வந்து பேசுவாங்க, ஒருத்தருக்கு தண்ணி கொடுப்பாங்க, ஒருத்தருக்கு மசில் தான் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஐம் ஸ்டில் வித் சோ மெனி பீப்புள் சப்போர்ட் மீ. ஒரு ரவுண்ட் முடிச்சு உட்காந்து ஓகே நீங்கள் அடுத்தது பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன், ஓகே அது பண்ணுறேன், அது பண்ணுறேன், எல்லாரும் சுற்றி விட்டு இருந்தது இவ்வளோ கீப் என்கரேஜிங் மீ. ஸோ இன்னைக்கு நான் இங்கே இருக்கிறது பிகாஸ் ஆஃப் தீஸ் பீப்புள் தான். ஸோ தேங்க்யூ கைஸ், இன்க்ளூடிங் வனிதா, எவ்ரிபடி, யாராக இருந்தாலும் they always make sure okay நீங்கள் அதை பண்ண இது பண்ண இதுக்கு இப்படி சொல்லும்போது ஐ எம் ஸோ லக்கி அண்ட் ஹாப்பி for having amazing people behind me, evening sari. And today is a very special day. I'll never forget it. Thank you so much. Love you. இந்த படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா தான் அது அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. நான் கேட்டேன் ஷூட்டிங் டேட்ல, எப்போ சார் பிரசாத்துக்கு கல்யாணம் சொல்லுங்க சார், படம் சக்ஸஸ் ஆயிடுச்சுல்ல. எனக்கு ரொம்ப மன வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா, பிரசாந்துடைய திருமண வாழ்க்கை தான். அது வந்து டெய்லி அவங்க அம்மாவாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், அது யோசிக்காத நேரம் இல்லை, நாள் இல்லை. இது அலைன்ஸ் சீரியஸாக தேடிட்டு தான் இருக்காங்க. ஒரு நல்ல குடும்பப்பாங்கான ஒரு நல்ல ப்ளசண்ட்டான ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்காங்க அம்மா. வெகு விரைவில் இப்போ இந்த படத்துக்கு அப்புறம் பட வேலைகள்லாம் நிறுத்திட்டு பிரசாந்த் பொண்ணு தேடி கல்யாணம் பண்ணுறது எனக்கு சார் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக பண்ணிடுறேன் சார்.